ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம்னாலே பயமா இருக்கா? கொஸ்டின் பேப்பரை பார்த்தா ரொம்ப டென்ஷனா இருக்கா? சரி, அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு 7 விஷயத்த சொல்றேன். அதை ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸாம்னாலே பயம் வர்றது சாதாரண விஷயம்தான். ஆனா அந்த பயம் உங்க மைண்ட பிளாக் பண்ண விடாதீங்க. நான் படிச்சிருக்கேன், என்னால முடியும்னு மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் புது டாபிக் எதுவுமே படிக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்படி படிச்சீங்கன்னா டென்ஷன் தான் அதிகமாகும். அதுக்கு பதிலா ஆல்ரெடி படிச்சத காமா ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்ததா, பல பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் மார்க் குறையறதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? கொஸ்டினை ப்ராப்பரா படிக்காம எழுதுறதுதான். அதனால ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டு கொஸ்டினை நிதானமா படிச்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட் தாங்க. ஒரே கொஸ்டின்லயே உட்கார்ந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஈஸி கொஸ்டின்ஸ் எல்லாம் முதல்ல எழுதிருங்க. அதுக்கப்புறம் டஃப்பான கொஸ்டின்ஸ்க்கு போங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹேண்ட் ரைட்டிங். ரொம்ப நீட்டா எழுதலைனாலும் பரவாயில்ல, அதுக்காக ஒண்ணுமே புரியாத மாதிரி எழுதாதீங்க. உங்க சின்ன சின்ன ஹெட்டிங்ஸ், சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காமிச்சீங்கனாலே உங்க பேப்பரை கரெக்ட் பண்றவங்களுக்கு நீங்க எழுதின ஆன்சர் ஈஸியா புரியும். உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து எழுதுறவங்களோட உங்களை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க எவ்வளவு எழுதுறாங்கன்னு பாக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சத ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க. டென்ஷன் ஆனாலே எவ்வளவுதான் நல்லா படிச்சிருந்தாலும் அது மறந்துரும். அதனால எக்ஸாம் ஹால்ல டென்ஷன் ஆகாதீங்க. அப்படியே டென்ஷன் ஆனாலும் ஒரு டீப் பிரெத் எடுங்க. மனச காமா வச்சுக்கோங்க. நம்பிக்கையா எழுதுங்க. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ங்கிறது உங்க லைஃபோட எண்டு கிடையாது. இது உங்க கனவுகளுக்கான ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும்தான். அதனால நம்பிக்கையோட எழுதுங்க, நிச்சயம் வெற்றி கிடைக்கும்.